ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேரட் தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையானது வந்து 2 கேரட்டு, 4 பச்சை மிளகா, 2 மீடியம் தக்காளி, பல் பூண்டு 5, 6, சீரகம் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வச்சுக்கோங்க. ஒரு தேவையான அளவு மாவு எடுத்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து லோ சிம்மில் தவா வச்சுட்டு இதில் 1 கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தோசை திருப்பி விட்டுருங்க. மாவு வந்து இந்த மாதிரி திக்னஸாக இருக்கட்டும், ரொம்ப லிக்விட் இல்லாமல், அப்போ தான் நல்லா தோசை வரும். தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி தோசை சுற்ற விட்டுக்குங்க. ஸ்டவ் வந்து லோ சிம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் தோசை நல்லா வேகும். இது வந்து ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா ஆகட்டும். இதில் கடலெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது தேவையானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம், இல்லை நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மெயின் வந்து நான் பேச்சுலர்ஸ்க்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். இது பிள்ளைங்களுக்கு டிஃபின்லேயும் கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.